முழுக்க முழுக்க கிருஷ்ணனை மாத்திரம் பேசியிருக்க. பாகவத சுகராவது கொஞ்சம் மேல சிட்டி எல்லாம் பத்தி பேசியிருக்க, உபதேசங்கள்லாம் இருக்கு. மிச்ச சரித்திரங்களையும் வச்சுட்டு கிருஷ்ணாவதாரத்தை காரணமா சொல்ற. இவர் வெறும் கிருஷ்ணலீலையே வர்ணிச்சதுனால இவருக்கு லீலா சுகர்னே பேர். பிரத்யேகமா கிருஷ்ணனுடைய பாலலீலே நிறைய வர்ணிச்சிருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம், ஸ்வாதி சபத்னி கில தாரகானாம் முக்தா பலானாம் ஜனனீதி ரோஷாத் சாரோஹினி நீலமசூதரகம் சுதாஸ்பதம் கோபவதூபுச்சேஷு ஸ்வாதி சபத்னி கில தாரகானாம். நட்சத்திரங்களுக்குரிய வசதியான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான். ஜோதிஷால் பற்றி கேட்டா சொல்லுவாங்க. மிச்ச நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அஸ்வினி பரணி கிருத்திகை, மிச்ச நட்சத்திரம்லாம் கொஞ்சம் அந்த சுவாதியை பார்த்தா பொசன்னு இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை பார்த்தா ரொம்ப பெருமையா நினைச்சுட்டு இருந்ததுன்னா அந்த சுவாதி நட்சத்திரம். ஆனா இப்படி போயிட்டே இருக்கு. கிருஷ்ணாவதாரம் திடீர்னு நடந்தது. கிருஷ்ணாவதாரம் என்னைக்கு நடந்ததுன்னா ரோஹிணி நட்சத்திரம். இந்த கிருஷ்ணாவதாரம் ஆனதுக்கப்புறம் ரோஹிணி கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம்னா அது ஒரு விஷயத்தை பெக்கிறது. ஏன் பெக்கிறதுன்னா என்னத்தை பெக்கிறதுன்னா, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு மழை பெய்யணும். அந்த மழையும் தாமிரபரணி சமுத்திரத்துல சங்கமமான இடத்துல மழை பெய்யணும். அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கணும். அப்போ ஒரு சிப்பி வாயை திறந்து இருக்கணும். அதுக்குள்ள ஒரு ஜலம் விழணும். அது வாயை மூடிக்கணும். பல வருஷம் கழிச்சு அது திறந்தா அதுதான் முத்து. முக்தா பலானாம் ஜலநீதி. சுவாதி நட்சத்திரத்துக்கு முத்த பெத்தோம்னு ஒரு சந்தோஷம். அதனால அது இந்த நிறுத்தி நடக்கிறது அப்படிங்கிற லீலாசுகர் ஸ்லோகம். இங்க ரோஹிணி என்ன ஆச்சுன்னா, சா ரோஹிணி நீலம்